ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற எங்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக அப்பா. இந்த ஆராதனை நேரத்தில் உமக்கு ஒரு சிங்காசனத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே உள்ளாவி வரும் படிக்கு வானம் திறக்கப்படவும் அப்பா, உமது மகிமை எங்கள் மேலே இறங்கவும் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. தாகமுள்ள இருதயத்தை திருப்தியாக்குகிற தேவன் அப்பா, இந்த காலை நேரத்தில் தாகத்தோடு உம்மண்டையில் வந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் தாகம் தீர்க்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்புங்கப்பா. ஒரு விஷயம் எங்களை நிரப்புங்கப்பா. கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. அங்கே அப்பா, நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை ஏறெடுக்கும் படிக்கு, கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை ஏறெடுக்கும் படிக்கு அப்பா, நாங்கள் அல்ல, எங்கள் சுயம் அல்ல, எங்கள் பெருமை அல்ல, எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் உண்மையாக உம்மை உயர்த்தும்படி கிருபை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களை நடத்துங்க. எங்கள் மூலமாக நீங்கள் பேசுங்க, நீங்கள் பாடுங்க, எங்களை பயன்படுத்துங்கப்பா. அப்பா, எங்களுடைய சரீரத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களையும் இந்த ஸ்தலத்தையும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் இங்கே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் பிரசன்னம் கடந்து வரட்டும் அப்பா. ஆராதனை நேரத்தில் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி செபிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தில் எங்கள் கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து அப்பா உம்மை ஆராதிக்க இந்த நேரத்தில் கிருபை தாங்கப்பா. அன்னால் இதோ உமது சமூகத்தில் வந்து, தேவ ஆலயத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி கண்ணீரோடு கூட செபித்தாள் ஆண்டவரே. அப்பா, அவள் செபித்து முடித்த பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, என் தேவன் எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறார், அவள் நிச்சயமாக எனக்கு பதில் தருவார் என்ற அந்த பூரண நிச்சயத்தோடு மனமகிழ்ச்சியோடு அவள் கடந்து சென்றாளே. இந்த காலை நேரத்தில் எங்களுடைய இருதயத்தின் பாரங்கள், கவலைகள், துக்கங்கள், ஏக்கங்கள், தவிப்புகள் எல்லாவற்றையும் உமது சமூகத்திலே ஊற்றி விடுகிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர், இதோ எங்கள் ஜெபத்தை கேட்டீர், விண்ணப்பத்தை கேட்டீர், நிச்சயமாக நீர் பதில் தருவீர் என்ற நிச்சயத்தோடு, சந்தோஷத்தோடு, மனமகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் கவலை கண்ணீர் மறக்கணும்,
ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பெலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பெலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் ஒரு மனிதன் மேலே இறங்குவார், அவர் மீண்டுமாக கடந்து செல்வார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்றென்றும் நம்மோடு கூட இருக்கும் படிக்கு தேவன் கொடுத்த தேற்றரவாளன் ஆவியானவர், அவர் இன்றைக்கும் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வாசமாய் இருக்கிறாரே. நம்மை வழி நடத்தும் படிக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எல்லாவற்றையும் நமக்கு உணர்த்தி நடத்தும் படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இதோ நம்முடைய இருதயத்துக்குள்ளாக அவர் வாசமாய் இருக்கிறாரே. தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணின போது ஆவியானவர் தாவீதின் மேலே வந்து இறங்கினார், தாவீதோடு தங்கி இருந்தார். அதனால் அவன் வர வர விருத்தி அடைந்தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஆண்டவரே, எங்களோடு கூட ஆவியானவர் இருக்கும் போது நாங்கள் வர வர விருத்தி அடைவோம், மகா புத்திமானாய் நடந்து கொள்வோமே. அப்படியே எங்களை நடத்துவீராக, எங்களை நடத்துவீராக. அநேகர் கண்களுக்கு முன்பதாக கர்த்தரை உயர்த்தும் படிக்கும், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் படிக்கும், இதோ ஆவியானுடைய வழி நடத்துதலின்படி சகலவற்றையும் செய்யவும் இன்றைக்கு எங்களை பலப்படுத்தும் படிக்கு, எங்களோடு தங்கி இருக்கும் படிக்கு ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. அடைக்கலமே உமது அடிமை நானே, சகலத்தையும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இதோ நான் உமது அடிமை என்று அவர் பாதத்தை பணிந்து ஆராதிப்போம். நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே,
மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் வழிதானை காட்டுபவரே நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே நடக்கும் வழிதானை காட்டுபவரே நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தருடைய நாமம் அது பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான் பெரு வெள்ளத்திற்கு ஒதுக்காக அவர் பெருங்காற்றுக்கு ஒதுக்காக என் ஆண்டவர் இருக்கிறார் அவர் பகல் நேரத்தில் அவர் குளிர் நிழலை போல அவர் கடும் வெயிலிலே ஒரு குளிர்ந்த நிழலாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நம்மை தாங்குகிறவர் நம்மை நேசிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு நாளும் என் தேவன் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். நாம் தான் சில நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணராமல் இருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம், புரியாமல் இருக்கிறோம். ஆனால் அவர் நம்மோடு இருக்கிறார், என்றென்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அவர் யெகோவா ஷம்மா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா
கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஏனெனில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். உலகத்தில் நம்மை தேடி வந்த தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சுகம் தருகிறவர், பலன் தருகிறவர், ஆரோக்கியம் தருகிறவர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது
இயேசு அது எவ்வளவு உயர்ந்தது. இயேசு என்ற திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீ. வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீ. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறீ. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறீ. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. இயேசு என்ற நாமம், இயேசு என்ற திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. இயேசு என்ற திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. ஆண்டவர் ஆதாமை படைத்து நீ சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். பெருவெள்ளத்துக்கு பிறகு நோவாவை பார்த்து சொன்னார், உங்களை குறித்ததான பயமும் அச்சமும் பூமியில் உள்ள எல்லா மிருகங்களுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் அது பிடித்திருக்கும் என்று சொல்லி நமக்கு தேவன் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில் ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சொன்னார், இதோ மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஹல்லேலூயா. நாம் புறப்பட்டு போய் உலகமெங்கும் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், அவர்கள் சீசராக்க வேண்டும். கர்த்தருடைய உபதேசத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்தை அவர்கள் சொல்லி அவர் கைகொள்ளும்படி நாம் போதிக்க வேண்டும். நமக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதோ சர்ப்பங்களை எடுக்க, தேள்களை மிதிக்க நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்ன தேவன் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த அதிகாரத்தை உணர்ந்தவர்களாக அதற்கு நன்றி சொல்லி தேவனை ஆராதிப்போமா? அனைத்து படைப்புகள் மேல் அதிகாரம் தந்துள்ளீ. அனைத்து படைப்புகள் மேல் அதிகாரம் தந்துள்ளீ. காட்டு விலங்குகள் மீன்கள் பறவைகள் கீழ்ப்படிய செய்துள்ளீ. காட்டு விலங்குகள் மீன்கள் பறவைகள் கீழ்ப்படிய செய்துள்ளீ. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. இயேசு என்ற திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. இயேசு என்ற திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. ஹல்லேலூயா. எப்பயுமே பிரச்சனை வரும் பொழுது பிரச்சனை எவ்வளோ பெருசுக்குன்னு பார்க்கக்கூடாது, அந்த பிரச்சனையை தீர்க்கிற இயேசு எவ்வளோ பெரியவர் என்பதை நான் பார்க்கணும். எப்போ போராட்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிசாசு, எவ்வளோ பெரிய கவலை, எவ்வளோ பெரிய வியாதி, எவ்வளோ பெரிய கடன், எவ்வளோ பெரிய சத்துருடைய நெருக்கங்கள் இருந்தாலும் ஒண்ணே ஒன்று தான் சொல்லணும், என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் எது வேணாலும் சொல்லலாம், ஒர்க் பண்ணுற இடத்துல எது வேணாலும் சொல்லலாம், கோர்ட்டில் என்ன வேணாலும் சொல்லலாம், போலீஸ் ஸ்டேஷனில் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் மேலிருந்து சிங்காசனத்திலிருந்து ஒருவர் பேசுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் நமக்கு அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார், அவர் அதிசயங்களின் தேவனாக இருக்கிறார். நம்ப முடியாத, விவரிக்க முடியாத, விவரித்து சொன்னாலும் நமக்கு விளங்க முடியாத முறையில் நமக்கு அற்புதத்தை செய்கிறவர் நம் ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதித்து போற்றி ஆராதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய இன்பம். நம்முடைய தேவனை போல ஒரு கண்மலை ஒருவரும் இல்லை, யெசுரனை தேவனை போல ஒரு தேவன் இல்லை. அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை நேசிக்கிறார். பாருங்க, அந்த வனாந்தரத்தில் போகும் பொழுது ஆண்டவர் ஜனங்களுக்காக முன்னே சென்று எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினார், முன்னே சென்று எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினார். தான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்றைக்கு நம்முடைய அந்த தேவன் இருக்கிறார்.
என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே என்று சொல்லி ஆராதிக்கலாமா? என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ராஜாவை ஆராதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே, நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை சத்துருவை மேற்கொள்ளாததினால நீ என் மேல் பிரியமாயிருந்தீர் என்று அறிவேன். எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், உம்மை என் வாழ்நாளெல்லாம். கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே, திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே, திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. திறக்கட்டுமாப்பா, ஆராதிப்பேன், திறந்த வாசலை உனக்கு உண்டாக வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னீரப்பா. ஆராதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். இதோ யூதர்களை அழிக்கும் படிக்கு ஆமான் அன்றைக்கு திட்டம் போட்டானே, எல்லாம் நிறைவேறினது, எழுதப்பட்டாயிற்று, முத்திரை வைக்கப்பட்டாயிற்று, எல்லா லெட்டர்ஸும் கொடுக்கப்பட்டாயிற்று, அனுப்பப்பட்டாயிற்று. ஆனாலும் எஸ்தர் அன்றைக்கு இதோ தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அவள் உபவாசித்து ஜெபித்த போது அவளுக்கு நேராக கர்த்தர் தம்முடைய செங்கோலை நீட்டினாரே. இன்றைக்கு நமக்கு எதிரான சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் முறியடித்து போடும் படிக்கு நாம் அவரை தேடுவோம் ஆனால், அவருடைய பிரசனத்தை நாடுவோம் ஆனால், இதோ அவருடைய சமூகத்தில் காத்திருந்து உபவாசித்து
கரபா உரி ஷபரி கரபா. எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டுமோ கேள், என் ராஜ்யத்தின் பாதியானாலும் நான் தருவேன் என்று சூழ்நிலையை மாற்றி எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பாரே, அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எனக்கு எதிரான சூழ்நிலை தான் ஆண்டவரே எல்லாம் போட்டு திட்டம் போட்டு முடித்தாயிற்று, ஆனாலும் அதை எல்லாம் மாற்றுவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவர். ஓரி ஷபரி கரபலா ஷபரி கரபா. திட்டம் போட்டவன் திட்டம் போட்ட அந்த மாதத்தின் முடிவுக்குள்ளாக தூக்கிலே போடப்பட்டானே, என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லமையுள்ளவர். அப்படிப்பட்ட மாற்றத்தை இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில செய்ய நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. எதிரான சூழ்ச்சிகள் இன்றைக்கு உடைக்கப்படட்டும் அப்பா. இதோ எங்களுக்கு விரோதமாக சாத்தான் கொண்டு வருகிற ஒவ்வொரு சூழ்ச்சியையும் நீர் உடைத்து கல்வாரி சிலுவையிலே ஜெயம் எடுத்தீரே, அதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். மீண்டும் ஒரு விஷயம் சொல்லலாமா? எதிரான சூழ்ச்சியை உடைத்து என் எதிரியை மேற்கொள்ள நீர் எனக்கு பலன் கொடுத்தீர் ஆண்டவரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே, நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே, நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாள் எல்லாம். ஆராதிப்பேன் இயேசு ராஜாவை, உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாள் எல்லாம். இதோ எல்லாம் முடிந்து போயிற்று, ரசம் தீர்ந்து போயிற்று. இதோ வந்த ஜனங்கள் முன்பதாக நான் அவமானப்பட்டு போயிருவேனோ, நான் நிந்தையை சுமந்து கொண்டு நிற்க வேண்டுமோ, இனி என்னை விடுவிப்பார் யாரும் இல்லையோ. கலக்கத்தோடு இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அந்த கடைசி சொட்டு ரசம் அது உன்னுடைய பலன். நீ உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட காரியங்கள் அது தீர்ந்து போகும் வரைக்கும் நான் அற்புதங்களை செய்வது இல்லை. உன்னுடைய சகலவற்றையும் நீ இழந்த பிறகு, உன் மாம்ச பலன் முடிந்து போன பிறகு நீ என்னுடைய மகிமையை காண்பாய். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. இதோ கர்த்தர் சகலவற்றை புதிதாக மாற்றி புது திராட்சை ரசத்தை உனக்காக அவர் தருகிறாரே, அந்த நவமான திராட்சை ரசத்தினால இன்றைக்கு உன்னை திருப்தி ஆக்குகிறார். உன்னை சுற்றி இருக்க ஜனங்கள் உன்னை பார்க்கும் போது, இதோ இவள் துக்கத்தோடு இருந்தாலே, இவள் கலக்கத்தோடு இருந்தாலே, இன்றைக்கு இவளுக்குள்ளாக இருக்கிற மாற்றம் என்னது, எப்படிப்பட்டது? அந்த புது திராட்சை ரசத்தின் அனுபவத்தை இன்றைக்கு நீர் எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே. வந்த இடத்துல எடுத்து பருகிக்கொள். என் மகனே, என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. கானா ஒரு கல்யாண விருந்துல தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்த தேவன் இதோ கல்வாரி சிலுவையில தன்னுடைய ரத்தத்தையே நமக்கு கொடுத்தாரே. நாம் இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாத படிக்கு சத்துருக்கள் முன்பதாக நான் தலை குனிந்து நிற்க தேவையில்லை. என் இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அந்த கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதத்தினால இன்றைக்கு என்னை திருப்தி ஆக்குகிறார். ஒருவருக்கு முன்பதாக ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் தலையை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. சாத்தானுடைய தலையை நசுக்கினவர் இன்றைக்கு எங்கள் மத்தியில இருக்கிறாரே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே.
எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, விசுவாசத்தோடு உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய். எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். நான் தேவனை துதித்து துதித்து ஆராதிக்க ஆராதிக்க எரிகோ கோட்டைகள் விழுந்தது. ஹalleluya. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் நிர்மூலமானது. ஹalleluya. பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பொழுதும் தானியேல் அசரலங்க, தானியேல் விட்டு கொடுக்கலங்க. நான் இதே தேவனை, இந்த இஸ்ரவேலின் தேவனை மலகணிகள் திறந்து வைத்திருக்க எருசலேமுக்கு நேராக தான் முன்பு செய்து வந்த வழக்கத்தின்படியே 3 வேளையும் முழங்கால் படிட்டு அவர் ஜெபம் பண்ணினார். அவர் விட்டு கொடுக்கல, அவர் தேவனை மறுதளிக்கல. இன்னைக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், நமக்கு விரோதமாக கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தாலும், மெம்மோ கொடுத்திருந்தாலும், ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நிற்போம். தேவ சமூகத்தில் இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை துதித்து ஆராதிக்க ஆராதிக்க, மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அவர் எந்த கட்டுகளை கர்த்தர் உடைப்பாருங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. துதித்து போற்றி ஆராதிப்பேன். ஆனந்தம் அது ஆனந்தம், பேரின்பம் அது பேரின்பம். நான் துதித்து போற்றி ஆராதிப்பேன். ஆனந்தம் அது ஆனந்தம், பேரின்பம் அது பேரின்பம். கவலைகள் மறப்பேன், கருத்துடன் துதிப்பேன். ஆவியில் நிறைந்து ஆராதிப்பேன். கவலைகள் மறப்பேன், கருத்துடன் துதிப்பேன். ஆவியில் நிறைந்து ஆராதிப்பேன். நான் கைகளை தட்டி ஆராதிப்பேன். ஆனந்தம் அது ஆனந்தம், பேரின்பம் அது பேரின்பம். நான் கைகளை தட்டி ஆராதிப்பேன். ஆனந்தம் அது ஆனந்தம், பேரின்பம் அது பேரின்பம். கவலைகள் மறப்பேன், கருத்துடன் துதிப்பேன். ஆவியில் நிறைந்து ஆராதிப்பேன். கவலைகள் மறப்பேன், கருத்துடன் துதிப்பேன். ஆவியில் நிறைந்து ஆராதிப்பேன். நான் கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆனந்தம் அது ஆனந்தம், பேரின்பம் அது பேரின்பம். நான் கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆனந்தம் அது ஆனந்தம், பேரின்பம் அது பேரின்பம். கவலைகள் மறப்பேன், கருத்துடன் துதிப்பேன். ஆவியில் நிறைந்து ஆராதிப்பேன். கவலைகள் மறப்பேன், கருத்துடன் துதிப்பேன். ஆவியில் நிறைந்து ஆராதிப்பேன். நான் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆனந்தம் அது ஆனந்தம், பேரின்பம் அது பேரின்பம். நான் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆனந்தம் அது ஆனந்தம், பேரின்பம் அது பேரின்பம். கவலைகள் மறப்பேன், கருத்துடன் துதிப்பேன். ஆவியில் நிறைந்து ஆராதிப்பேன். கவலைகள் மறப்பேன், கருத்துடன் துதிப்பேன்.
ஆவியில் நிறைந்து ஆராதிப்பேன் நான் ஆடி பாடி ஆராதிப்பேன் ஆனந்தம் அது ஆனந்தம் பேரின்பம் அது பேரின்பம் நான் ஆடி பாடி ஆராதிப்பேன் ஆனந்தம் அது ஆனந்தம் பேரின்பம் அது பேரின்பம் கவலைகள் மறப்பேன் கருத்துடன் துதிப்பேன் ஆவியில் நிறைந்து ஆராதிப்பேன் கவலைகள் மறப்பேன் கருத்துடன் துதிப்பேன் ஆவியில் நிறைந்து ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் எனக்கு எல்லாமுமா இருக்கிறீர். ஆண்டவரே நீர் எனக்கு எல்லாமுமா இருக்கிறீர். கொஞ்ச நேரம் கண்களை மூடி இருதயத்தை திறந்து வசனம் சொல்லுகிறது, நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். எப்படிங்க முடிஞ்சிச்சு? பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் காயங்களுக்கு மத்தியில தொழு மரத்துல காலை கட்டி வச்சு பின்னாடி கையை கட்டி வச்சு ரத்தம் சொட்ட சொட்ட காயங்களிலிருந்து ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கு. ஆனா அந்த நிலைமையில இடைவிடாமல் தேவனை அவர்கள் ஆராதித்தார்கள், இடைவிடாமல் தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை அந்த சுத்தில இருக்கிற ஜனங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சிறைச்சாலையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ இந்த கிறுக்கு பசங்க இவ்வளவு அடி வாங்கி இன்னும் அந்த தெய்வத்தை எப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க, இப்படி எப்படி இவங்க துதிக்கிறாங்க, எப்படி இவங்க ஜெபம் பண்றாங்கன்னு. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இந்த பசங்க கிறுக்கு பசங்க இல்ல, ஞானவான்கள், உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஞானியாய் மாற்றுகிறவர்கள். ஹல்லேலூயா. பரலோக வாசலை திறந்து வைக்கிறவர்கள், பரலோகத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள், அநேகருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு இந்த பைத்தியக்காரர்கள் தான் தேவன் தெரிந்து கொண்டார் என்பது அவங்களுக்கு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக போகுதுன்றது அவங்களுக்கு தெரியல. ஆனா ரிசல்ட்டை பார்த்த உடனே ஒவ்வொருவரும் நடுங்கினாங்க. ஹல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்ட ஜனங்கள், கேட்பாரற்று கிடந்த ஜனங்கள், இருட்டுக்குள்ளாக இருளின் ஆழத்துக்குள்ள கிடந்த ஜனங்கள் அந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து துதித்த பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் கட்டுகள் அல்ல, எல்லோருடைய கட்டுகளும் மருந்தன, எல்லோருடைய கட்டுகளும் மருந்தன. இன்றைக்கு தேவன் உங்களுடைய கட்டுகளை, என்னுடைய கட்டுகளை ஹல்லேலூயா அறுக்க வல்லவர். அவர் அறுக்க வல்லவர். ஒரே ஒரு காரியம், ஒன்று தேவனை துதிக்கணும், ரெண்டாவது ஆவியானவர் இறங்கி வரணும். சிம்சன் மேலே இறங்கின ஆவியானவர் எல்லா கயிறுகளையும் கட்டுகளையும் அறுத்தார். ஜீசஸ். இன்றைக்கு தேவதூதன் நமக்காக உதவி செய்ய ஹல்லேலூயா தேவன் அனுப்புவார். அன்றைக்கு பேதுரு சிறைச்சாலையில் காவலில் 2 போர் சேவர்களுக்கு நடுவில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு கிடந்த பொழுது தேவதூதன் வந்தான், எல்லா கதவுகளும் திறந்தது. இன்றைக்கு ஆண்டவர் தான் நேரடியாகவும் வருவார், வார்த்தையை அனுப்புவார், பிரசன்னத்தை அனுப்புவார். அவருடைய சமூகம் வரும் பொழுது நம்முடைய கட்டுகள் உடையும். இன்றைக்கு யார் நம்மோடு இருந்தாலும் சரி, இல்லாது போனாலும் சரி, ஆண்டவர் விரும்புறது, ஆண்டவர் நீங்கள் எனக்கு வேணும். அவர் தம் ஜனங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். அவர் அதை தான் விரும்புகிறார். நம்ம எதை தேடி ஓடுறோம், யாரை நாடுகிறோம்? இந்த உலகத்தில் நம்மளுக்கு மேன்மை என்பது ஒன்றுமே இல்லை. நம்ம கற்ற கல்வி, நம்ம பெற்ற செல்வம், நம்ம வாழ்கிற எந்த காரியமும் தேவன் தந்தது, எல்லாம் தேவனுடைய கரத்தாலே வந்தது. ஆனால் எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனே நமக்கு போதும் என்று சொல்லி, அப்பா என் தகப்பனே, என் தந்தையே, நீரே எனக்கு போதும் என்று சொல்லி அவரை ஆவியில் நிறைந்து உண்மையுள்ள இருதயத்தோடு அன்போடு கூட நம்ம அவரை ஆராதிக்கலாமா? Jehovah Rapha
தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லோரிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? யார் வேணாலும் போகட்டும், யார் வேணாலும் பின்வாங்கி போகட்டும், யார் வேணாலும் காட்டி கொடுக்கட்டும், யார் வேணாலும் மறுதளிக்கட்டும், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? உன் உபத்திரவ காலத்தில், உன் சிறுமையின் நாட்களில், உன் தனிமையின் நாட்களில், உன் வியாதியின் நேரத்தில், உன்னுடைய புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில், நீ நியாயம் தீர்க்கப்பட்டு குற்றவாளியாக ஒரு குற்றமும் செய்யாத பொழுது கூட உன்னை குற்றம் தீர்த்து உன்னை ஒதுக்கி வைக்கும் பொழுது நீ என்னை நேசிக்கிறாயா? அன்றைக்கு தேவாலயத்தில் அந்த பிறவி குருடரை ஆண்டவர் சுகப்படுத்தி இருந்தார். அவன் யாருன்னு தெரியாது. அவன் சிலுவம் குளத்தில் போய் கழுவிட்டு வந்து பார்க்கிறப்போ ஆண்டவரை தெரியாது. எல்லாரும் நியாயம் தீர்த்தாங்க, ஜெப ஆலயத்திலிருந்து அவனை ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? நான் உனக்காக ஜீவனையை கொடுத்தேன், நான் உனக்காக மறித்தேன். உன்னுடைய ரணங்கள் எனக்கு புரியும், உன் வேதனை எனக்கு நான் அறிவேன். நீ எந்த பாதையில் போயிட்டு இருக்கியோ அந்த பாதையை நான் முன்கூட்டியே அறிஞ்சிருக்கிறேன் மகனே. உன்னோட தனிமை, உன் புறக்கணிப்புகள், உன்னோட சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், நீ தனிமையில் வேதனையோடு இருந்த நேரம், ஏன் ஆண்டவர் ஒருத்தர் இருந்தாருன்னா நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கிறேன்? ஆண்டவர் ஒருவர் இருந்தாரானால் ஏன் அந்த காயங்களை நான் அனுபவிக்கிறேன்? நான் நன்மை செய்து பாட அனுபவிக்கிறேன்னு. மதிக்க வேண்டிய மனைவி என்னை மதிக்கலை, மதிக்க வேண்டிய கணவன் என்னை மதிக்கலை, பெற்றோர் நம்மளை மதிக்காத பொழுது, பிள்ளைகள் நம்மை மதிக்காத பொழுது, மருமகள்கள் நம்மளை மதிக்காத பொழுது, ஒருவர் மாத்திரம் நம்மையும் மதித்து நமக்காக ஜீவனை கொடுத்தார், நம்மையும் நேசிக்கிறார். அந்த அன்பு தான் மாறாத அன்பு, அந்த அன்பு நிலையான அன்பு. என் இயேசுவின் அன்புக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்க காயமும் வேதனையும் என் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஈட்டி பாய்ந்த அந்த விழாவிலிருந்து, அந்த விழா எலும்பிலிருந்து புறப்படுகிற ரத்தமும் தண்ணீரும் கழுவட்டுமே. அவருடைய மனவாட்டியாகிய சபையை தம்முடைய மார்போடு சேர்த்து கொள்வதற்காக அங்கேயும் அவர் அந்த பாடுகளை அனுபவிக்காமல் இல்லை. அவர் நமக்காக குத்தப்பட்டார். நாம் பல நேரத்தில் இருதயத்தில் குத்தப்படும் பொழுது தாங்க முடியாத வேதனை, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அந்த அளவுக்கு பிரச்சனைகள், அந்த அளவுக்கு அவமானம். தேவன் நம்மோடு இருந்து நம்மை தப்பி வைக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த அன்பை நினைத்து, அப்பா நான் நேசிக்கிறேன்ப்பா. என் ஆத்மநேச என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அப்படியே உணர்ந்து சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். என் இயேசு மாத்திரம் எனக்காக ஜீவனை தந்தது,
சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, ஆயிரங்களில் சிறந்தவர். எனக்கு போதும், எனக்கு போதும், எனக்கு போதும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம். காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். அமர்ந்து கொள்ளுங்கள். தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இப்பொழுது எங்கள் தேசத்தில் காணப்படுகிற இந்த அசாதாரணமான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவீராக. கடந்த நாட்களில் ஆண்டவரே காஷ்மீரில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதல்னாலே ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற குடும்பங்களுக்காக, அவங்களுடைய ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உறவுகளை இழந்து ஆண்டவரே கண் முன்னே தன்னுடையவர்களை மறிக்க கொடுத்து ஆண்டவரே இன்று இந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஆறுதல் அடையாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் அப்பா. அவரே உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். ஆண்டவரே சகல உபத்திரவங்களிலும் அப்பா அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி அவர் எல்லா உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே கர்த்தர் இறங்குவீராக, இறங்குவீராக ராஜா. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே துன்பப்பட்டு வேதனையோடு இருக்கிறவர்களை கர்த்தர் தொடுங்க. இன்னும் மருத்துவமனையில் காயப்பட்டு கிடக்கிறவர்களை ஆண்டவரே கர்த்தர் சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே இந்த தேசத்தில் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொரு உயிரும் உமக்கு முக்கியமானதப்பா. ஆண்டவரே இந்த 26 பேரில் ஆண்டவரே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் ஆண்டவரே பரலோகம் போயிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் இயேசு அறியாமல் மறிச்சவங்க எத்தனையோ பேர். ஆண்டவரே என் தேசத்தில் குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது தேசம் ரத்தத்தால் தீட்டுப்பட்டு இருக்கு, தேசம் ரத்தத்தால் தீட்டுப்பட்டு இருக்கு. தேசம் ஆண்டவரே ரத்தத்தால் நிரம்பி கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே இன்றைக்கு அந்த கொடூர ஜனங்களுடைய அந்த கொடூரமான மனுஷர்களுடைய கைகளிலிருந்து எங்கள் தேசத்தை கர்த்தர் காப்பாற்றுவீராக. ஆண்டவரே கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்கப்பா. இந்தியா முழுவதும் நடக்கிற எல்லா வன்முறைகளை கர்த்தர் நிறுத்துவீராக. ஆண்டவரே இந்திய தேசத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இறங்கும், இறங்கும், இறங்கும். சமாதான கர்த்தர் எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக. நீதியின் தேவன் எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக. அப்பா அன்பின் தேவன் எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக. நாங்கள் தேவனை மறந்ததினால, தேவனை துக்கப்படுத்தினதுனால, இந்த இயேசுவை நாங்கள் மறுதளித்ததினால இன்றைக்கு இந்த தேசம் இவ்வளவு வேதனைக்குள்ள போயிட்டு இருக்கப்பா. ஆண்டவரே ஜனங்கள் படுகிற கஷ்டங்களை பாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உண்மை இல்லை, தேசத்தில் நீதி இல்லை ஆண்டவரே, நியாயம் இல்லை, ஏழைகளுடைய நியாயம் புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. எங்கு பார்த்தாலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் ஏமாற்றுகிற காரியங்கள். தேவனே அப்பா, அப்பா சிங்காசனத்தில் இருக்கிற ராஜா தன் கண் முன் இருக்கிற எல்லா பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான் என்று நீதிமொழிகளில் நாங்கள் படிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் ராஜாதி ராஜாவாகிய தேவன் நீர் எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா பொல்லாப்பையும் கர்த்தர் சிதற பண்ணுவீராக. ஆண்டவரே கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறவர் அப்பா. நீர் நியாயம் தீர்க்கிறவர் ஆண்டவரே. ஏழைகளை விசாரிக்கிறவர், திக்கற்றவர்களை விசாரிக்கிறவர் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்களுடைய இருதயங்களை நீர்கால்களை ஆண்டவர் தண்ணீர்களை போல, நீர்கால்களை போல திருப்புகிறவர் நீர் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தால் ஒவ்வொரு அதிகாரியை கர்த்தர் நிரப்புவீராக. சத்தியத்திற்கு செவி கொடுக்கட்டும் ஆண்டவரே. உண்மை எல்லாம் உண்மை இல்லாத நிலைமை தேசத்தை விட்டு அகற்றுவீராக. துணிகரமாய் செய்கிற பாவங்கள் இந்த கர்த்தர் விடுதலை தாங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே சம்மர் அதிகமாக இருக்கிறதுனால வெயிலின் தாக்கத்தில் அநேகர் மரித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அநேகர் ஆண்டவரே அப்பா வியாதியில் கிடக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே அதிகப்படியான வெப்பத்தை தாங்க முடியாமல் அங்கங்கே சுருண்டு விழுந்து மரித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே மிருக ஜீவன்களும் தத்தளிக்கிறது. என் தேவன் தேசத்தில் ஒரு மலையை தருவீராக ஆண்டவரே, மலையை தருவீராக ராஜா. ஆண்டவரே கர்த்தர் இறங்கும், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் துரோகங்களை மன்னியும். நாங்கள் வான சேனைக்கு ஆராதனை பண்ணி இப்படி தேவனுக்கு எரிச்சல் ஊற்றின பாவத்திற்காக கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவர் படைத்தவரை விட்டு படைப்பை நாங்கள் நோக்கி பார்த்த இந்திய தேசத்தினுடைய இந்த பாவங்களை கர்த்தரின் மன்னிப்பீராக. என் ஜனங்களுடைய பாவங்களை, எங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக ராஜா. ஆண்டவரே அக்கினிக்கு ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆராதனை செய்தார்கள், தண்ணீருக்கு ஆராதனை செய்தார்கள், காற்றுக்கு ஆராதனை செய்தார்கள், அனைத்து படைப்புகளையும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. கிருபையோடு இறங்கும், கிருபையோடு இறங்கும், கிருபையோடு இறங்கும். இந்த நாளில் கூட இந்திய தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நாங்கள் ஆண்டவரே பார்க்கிறோம். வாரம் ஒரு முறை எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஜனங்கள் புகுந்து அப்பா அந்த பொல்லாத மனிதர்கள் ஆராதனை தடை செய்யும்படிக்கு எழும்பி, ஆராதனைக்கு விரோதமாக எழும்பி சபைகளை அடித்து நொறுக்கி ஊழியக்காரரை விசுவாசிகளை காயப்படுத்தி இப்படி தேசம் எங்கும் ஆராதனை நடத்த விடாதபடி, ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை ஏறெடுக்க கூடாதபடிக்கு அப்பா போராடுகிற இந்த பொல்லாத ஆவி, ஆராதனை தடை செய்கிற ஆவி, அறிந்தோ அறியாமலோ செய்கிற ஜனங்களை கர்த்தாவே அகற்றுவீராக. ஆண்டவரே சமாதானத்தோடு ஜனங்கள் தேவனை ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. வீடுகளில், தெருக்களில், சபைகளில், கிராமங்களில், பட்டணங்களில், ஆண்டவர் தீவுகளில் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரை இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள்
என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அப்பா உமக்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் பிரித்தெடுத்தீர் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதாக இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா அரிதாய் தப்பி சபைக்கு வந்தவங்களை ஆண்டவர்களை நடத்த முடியாதபடிக்கு இன்றைக்கு இருக்கிற போராட்டங்கள் ஆண்டவரே வசனத்தை நெருக்குகிற இந்த முட்கள் உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் கர்த்தருக்குள்ள எழும்பக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தரையும் உடைப்பீராக. அதே சமயம் இந்த இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே அப்பா பரவி கொண்டிருக்கிற எல்லா கள்ள உபதேசங்கள் இன்றைக்கு எந்தெந்த சபைகளில் தவறான உபதேசங்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவீராக. ஆண்டவரே ஏரோதே கர்த்தருடைய தூதன் அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான், அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினாலே தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டது. இன்னைக்கு ஜனங்களே கள்ள உபதேசத்தினாலே நரகத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிற எல்லா சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் மேல கர்த்தருடைய காரம் வருவதாக. அங்க அப்பா அவர்களும் மனம் திரும்பணும், அதற்கு முன்பதாக இருக்கிற ஜனங்களும் கர்த்தாவே மனம் திரும்பணும். இந்த வசனத்தை கேட்டு பின்மாற்றத்தில் சினிமா உலகம் ஆசை இச்சை விபசாரம் குடின்னு சொல்லி போய் கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொரு சபையும் ஜெபிக்கிற சபையாய் மாறுவதாக. ஆண்டவரே சபைகளில் இன்றைக்கு காணப்படுகிற அருவருப்புகளை கர்த்தர் அகற்றுங்க. வாலிப சேனையை கர்த்தர் எழுப்புங்கப்பா. ஆண்டவரே இந்திய தேசமெங்க ஒரு வாலிப சேனையை கர்த்தர் எழுப்புங்க. சபைகள் இன்னைக்கு வாலிபர்கள் இல்லை ஆண்டவரே, ஜாதி சங்கத்துக்கு போயிட்டாங்க, அல்லேலூயா அரசியல் கட்சிக்கு போயிட்டாங்க, கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க, உலகத்தை தேடி போயிட்டாங்கப்பா. ஆனால் இன்னைக்கு சபையை தேடி வரல. எத்தனை வாலிபர்கள் இன்னைக்கு சினிமாவை தேடி ஓடுறாங்க, ரேஸை தேடி ஓடுறாங்கப்பா. ஆண்டவரே கார் ரேஸ் பைக் ரேஸ்ன்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தாவே அப்பா சபையை நோக்கி ஓடி வரும்படி ஒரு எழுப்புதலின் ஆண்டவரே எழுப்புதலை கர்த்தர் தேசத்தில் அனுப்பும். மனம் திரும்புதலின் ஆவியை கர்த்தரை அனுப்புவீராக. உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் எங்கள் தேசத்தில் அனுப்புவீராக. இது ஆண்டவரே இதுவே ரட்சணிய நாள். ஆண்டவரே இதில் செவி கொடுக்கிற நாள். இந்த நாளில் நாங்கள் மௌனமாக இருந்தால் இன்றைக்கு நாங்கள் தேசம் காதை அடைச்சு கொண்டனால் ஆண்டவரே தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுமே. ஆண்டவரே கிருபையோடு இறங்கும், கிருபையோடு இறங்கும். பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று, பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆண்டவரே கர்த்தர் கிருபை கொடுங்க. இந்நாளில் பின்மாற்றத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சபைக்கே போகாம வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு குடிச்சு வெறிச்சு உலக காரியங்களை பேசிக்கொண்டு இன்றைக்கு கர்த்தரை மறுதளித்து போயிருக்கிற ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று ஆவியில நிரம்பினவங்க, ஊழியம் செஞ்சவங்க, சபைக்காக ஓடினவங்க, உழைச்சவங்க இன்றைக்கு ஆண்டவரே ஆவியில குளிர்ந்து போய் கிடக்கிறாங்கப்பா. கர்த்தர் அவரை தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. ஆண்டவரே பின்வாங்கி போன ஒவ்வொருவரையும் மீண்டும் சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வாங்க. உங்களுடைய பிரசன்னத்தை நோக்கி ஓடி வரட்டும், ஆவிக்குரிய கூட்டங்களை நோக்கி ஓடி வரட்டும். ஆண்டவரே கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா இந்த கோடை லீவில் அநேக வாலிபர்கள் டூருக்கு போய் ஆண்டவரை மறிச்சு கொண்டிருக்கிறாங்கப்பா. குடிச்சு குடிச்சு ஆண்டவரை ஏரியில குளத்துல அப்படி நிறைய இடத்துல அநேக வாலிபர்கள் மறிச்சு கொண்டிருக்கிறாங்க ஆத்துல. ஆண்டவரை இந்த கொலைகார ஆவி வாலிபர்களை கொலை செய்து அந்த ரத்தத்தை குடிக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு துரத்துகிறோம். ஆண்டவரே ஜனங்களை கர்த்தர் தொடுங்க. ஆண்டவரே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் பிள்ளைங்க அநேகர் ஆண்டவரை மறித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. என் தேவன் அவர்களுக்காக இறங்குவீராக, 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 இறங்குவீராக. கர்த்தர் இறங்கும். என் தேசத்தை கர்த்தர் நினைத்தருளும், வாலிபர்களை கர்த்தர் நினைத்தருளுவீராக ராஜா. விசேஷமாய் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சபையில் இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி பிரச்சனையினால இன்றைக்கு ஆண்டவரே அநேக விவாகரத்துகள் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இருக்கு. ஆண்டவர் அநேக விசுவாசிகள் அந்த மன்னிக்க முடியாம, சகிக்க முடியாம, ஏற்றுக்கொள்ள முடியாம இன்னைக்கு விவாகரத்தில் கொண்டு போய் நிற்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுதப்பா. ஆண்டவரே இன்றைக்கு தேவனுடைய அன்பு ஒவ்வொருவர்களும் ஊற்றப்படுவதாக. மன்னிக்கிற தன்மை ஊற்றுங்கப்பா, சகிப்பு தன்மை ஊற்றுங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நீங்க கொடுங்க. ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறது, தூசிக்கிறது, பழி வாங்குறது, விட்டுட்டு போறது எல்லாம் இதெல்லாம் கர்த்தர் அகற்றுவீராக. ஆண்டவரே அநேக இடங்கள்ல ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே 1 மாசம் 2 மாசம் கூட வாழாம ஆண்டவரே 5 நாள்ல கூட ஆண்டவரே பிரிஞ்சு போற ஆட்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே சபைகள் இதனால தூசிக்கப்படுது, சபை தூசிக்கப்படுது, கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுது. ஆண்டவரே சபையில ஒரு சரியான உபதேசம் வரட்டும். ஆண்டவரே சிலுவை குறித்ததான உபதேசம், ஆண்டவரே சிலுவையை பற்றிய உபதேசம் திரும்ப சபைக்கு வேணும். ஆண்டவரே கர்த்தாவே பாடு அனுபவிக்க ஆண்டவரே கிறிஸ்துவின் நிமித்தம் நன்மைக்காக நீதிக்காக துன்பப்படணும்னு சொல்லி ஜனங்கள் தங்கள் இருதயத்தை ஆயத்தப்படட்டும். ஆண்டவரே எதிர்த்து நிற்கிறவங்க, கோவப்படுறவங்க, சண்டை போடுறவங்க, பழி வாங்குறவங்க இவங்க அத்தனை பேருடைய மனநிலை மாறுவதாக. இன்னைக்கு ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவே புறையோடி கொண்டிருக்கிற வேசித்தன ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, இச்சையின் ஆவி வெளியேறுவதாக. ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற அந்த ஆண்டவரே அந்த எண்ணம் உணர்வு ஒவ்வொருக்குள்ள வரட்டும். ஆரோனுடைய நெற்றி பட்டத்தில்
கட்டப்பட்ட ஆண்டவரே அந்த கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிறதான அந்த காரியம் ஒவ்வொரு இருதயத்தில் பதிக்கப்படுவதாக ஆண்டவரே பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் நீங்க விடுவிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அத்தாவே ஒவ்வொரு சபைகளிலும் ஆவியானவர் பின்மாறி மலையை ஊற்றுவீராக. ஆண்டவரே ஊற்றுங்க ஊற்றுங்க. ஆவியானவரால் சபைகள் நடத்தப்படுவதாக. ஆண்டவரே ஆவியானவரால் சபைகள் நடத்தப்படுவதாக. ஆதி சபையில் நடந்த அடையாளங்களும் அற்புதங்களும் ஆண்டவரே உபதேசங்களும் மீண்டும் பெருகட்டும் அப்பா. கள்ள உபதேசங்கள் மாறட்டும். ஆண்டவரே இந்த கிருபையின் உபதேசங்கள் மாறட்டும். செழிப்பின் உபதேசங்கள் மாறட்டும். சாவாமை உபதேசங்கள் மாறட்டும். தேவனுக்காக 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 வாழ்கிற உன்னத சத்தியங்களை கர்த்தாவே அப்பா சபைகளில் பிரசங்கிக்கப்படி கர்த்தர் இங்கே கிருபை கொடுப்பீராக. கர்த்தர் எழுந்தருளுவீராக. 7 சபைகளுக்காக ஆண்டவர் 7 தூதர்களை கர்த்தர் நியமித்து ஆண்டவர் ஒவ்வொரு சபைகளுடைய குறைவுகளை நிறைவுகளை கர்த்தர் விலக்கி காட்டினீர். இன்றைக்கு சபைகளில் குறைவுகளை காட்டுகிற தீர்க்க தரிசிகளை எழுப்புங்க. ஒவ்வொரு சபைகளில் காணப்படுகிற குறைவுகளை சுட்டி காட்டுகிற உண்மையுள்ள தீர்க்க தரிசிகளை கர்த்தர் நீங்க எழுப்புங்கப்பா. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு காரியங்களை சரி செய்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. ராஜா கிருபை தருவீராக. ஆண்டவரே இந்த எங்களுக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்கப்பா, ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுங்க. நீண்ட நாளாக வியாதியோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை தருவீராக. தலைவலி மாறட்டும், ஆண்டவர் எலும்பு வலிகள் மாறட்டும், கைகால் வலி மாறட்டும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆண்டவரே அப்பா அவங்க படுகிற கஷ்டங்கள் உபத்திரங்கள் இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து ஒரு உன்னத விடுதலை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் ஆணி பாய்ந்த கரம் எங்களை தாங்குவதாக. உங்கள் ஆணி பாய்ந்த கரம் எங்களை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இன்னொன்றுக்காக ஜெபிக்கணும். இந்த நாட்களில் விபிஎஸ் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. விபிஎஸ் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விபிஎஸ் நடத்துகிறதே போராட்டமாக இருக்குது. நல்லா 15 நாள் அப்படின்னா 20 நாளாக நடந்துச்சு. இப்போ 3 நாள் நடத்துறதே பெரிய பாடாக இருக்குது. ஸோ இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே இந்த கோடை லீவில் ஒவ்வொரு சபைகள்லையும் ஆண்டவரே விபிஎஸ் நடத்தி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. அநேக புற மதத்திலிருந்து ஆண்டவரே ஜனங்கள் இயேசுவை நோக்கி ஓடி வரணும். ஆண்டவர் இதை தடுக்கிற எல்லா அந்த அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. அந்த விபிஎஸ்க்கு வரும்பொழுது பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கொடுங்க. வெயிலின் நிமித்தம் அவங்க எந்த விதமான சேதமும் அணுகாதபடி கர்த்தர் நீங்கள் காத்து கொள்வீராக. நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் ஞானத்தை கர்த்தர் கொடுங்க. சத்தியத்தை சத்தியமாய் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. விபிஎஸ் மூலமாய் நடந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் கொண்டு வந்து சேர்ப்பீராக. ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வருகிற 1ஆம் தேதி மாலை இங்கே முதல் தளத்தில் நம்மளுக்கு ஆராதனை சாயந்தரம் 7 மணிக்கு இருக்குது. வெள்ளிக்கிழமை அதே போல் இஸ்ரேல் தேசத்துக்கான ஜெபம் 7 மணிக்கு இருக்குது. எல்லோரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இயேசு விடுவிக்கிறார்ல அந்த சமாதான பெருவிழா, அபிஷேக பெருவிழா என்று சொல்லி அந்த எழுப்புதல் பெருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேரம் இருக்கிறவங்க தயவு செய்து போய் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை எடுக்கப்படும். ஒருவராலேயும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலேயும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். ஹல்லேலூயா.
தகப்பனே, உம்முடைய பாதத்தில் படைத்த இந்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துங்க. ஆண்டவர் தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது செய்திக்காக ஆயத்தப்படுவோம். நம் மத்தியில் வந்திருக்கிற சகோதரி கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என்னையும் இங்கே கொண்டு உங்கள் மத்தியில் நிறுத்தியிருக்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சிஷ்யன் எப்படி இருக்கணுன்றதுக்கு நம்ம வரிசையாக ஒரு வாரமும் ஆல்டர்னேட் வீக்ஸும் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுபோல் இந்த நாளில் நம்ம உண்மையும் உத்தமத்தை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நான் சிஷ்யன் என்றால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? நான் சிஷ்யன் என்றால் நான் எப்படி ஆண்டவருடைய வழிகளில் நான் நடக்கிறேனா? இந்த உண்மையும் உத்தமமும் என்கிட்ட இருக்கா? அதுக்கு முன்னாடி நம்ம சங்கீதம் 12 படிப்போம். சங்கீதம் 12. படிக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் படி. இப்போது இது ஆப்போசிட் ஆஃப் இன்டெகிரிட்டி. நம்ம இப்போ படித்தது யார் இருக்கிறா, உத்தமமாக இருக்கா, எங்கே இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் தன்னை புகழ்ந்துக்கிறதுல தான் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த உண்மையும் உத்தமம் உள்ள ஒரு ஊழியக்காரன் எப்படி இருப்பான், எப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்றதை நம்ம பார்ப்போம். மத்தேயு 5:48 படி. மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். ஆமென். ஸோ என்னுடைய ஆண்டவர் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. அப்போ அவரை போல் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா, நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டேன்னா நான் எப்படி இருக்கணும்? இந்த வரிசையில் மத்தேயு 25:21 படிப்போம். ஸோ 3 பேருக்கு அவர் அந்த தாளந்தை கொடுக்குறாரு. அதில் 2 பேர் அதை பெருக்கி தராங்க. ஆனால் ஒருத்தன் அவருக்கு ஒன்றுமே செய்யலை. அப்போ அவரை விளக்கிடுறாரு. ஸோ நம்ம ஆண்டவர் கொடுத்த தாளந்தை உபயோகப்படுத்தி நம்ம ஆண்டவரோட பிள்ளையாக நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு மேலும் மேலும் அவருடைய
அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த அவருடைய நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த காரியங்களையும் நிறைவேற்றுகிறார். என்னை அவர் எடுத்துக்கொண்டது எதற்காக, என்னை தேர்ந்தெடுத்தது எதற்காக, என்னை ஏன் அவருடைய பிள்ளையாக மாற்றினார் அப்படின்றத பார்க்கும்போது என்கிட்ட அந்த முழுமை இருக்கா? முழுமை வந்து நான் அறகுறையாக இருக்கிறேனா? ஆண்டவர் பிள்ளை பாதி, உலகத்தின் பிள்ளைய பாதியாக இருக்கிறேனா? முழுமையாக இருக்கிறேன், அந்த கம்ப்ளீட்னஸ் பரிபூர்ணம் என்கிட்ட இருக்குதா? உள்ளும் புறமும் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேனா? வெளியே மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியும் உள்ள ஒரு மாதிரியும் இல்லாத மாதிரி நான் வந்து முழுமையாக ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்து நான் வாழ்கிறேனா? இப்போ யாக்கோபு 1:4 பார்ப்போம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பூரணர், ஃபுல்னஸ், அந்த முழுமை நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கும் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற அந்த நிறைவு நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கும் நம்ம எப்படி எத்தனைக்கிறோம், எப்படி நம்ம நடந்துக்கிறோம். இப்போ அவருடைய சித்தம் என்ன? நம்மளை வந்து முழுமையாய் வைத்துக்கொள்வது தான் அவருடைய சித்தம். ஆனால் பிசாசானவன் என்ன செய்கிறான்? நம்ம நொறுக்கி நம்மளை வந்து அந்த முழுமைக்கு போகாதபடிக்கு நம்மளை எப்படி நிறுத்தணும், எப்படி தடைகளை கொண்டு வரலான்றது தான் பிசாசோடைய எண்ணம். அதை நம்ம மேற்கொள்கிறதுக்கு ஆண்டவரை பிடித்து கொண்டு அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ஒன்றிணைத்து இருக்கும்போது இந்த காரியங்களை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். எபேசியர் 1:10 படிங்க. எபேசியர் 1. நீதிமொழிகள் 28:20 படி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவனாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இப்போ பணம் சம்பாதிக்கணுன்றது எல்லாருக்கும் தேவைதான், பணம் தேவைதான். ஆனால் அந்த பணத்துக்காக மட்டுமே ஓடிக்கிட்டு இருந்தோன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அங்கே நிறைவாக இருக்காது. அப்போது ஹெல்த் வேணும், வெல்த் வேணும், பாப்புலாரிட்டி வேணும்னு ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும்னா அவருடைய வழிகளில் தேர்ந்தெடுக்கணும். அப்போது ஒரு உண்மையுள்ள மனுஷன் எதை தேர்ந்தெடுப்பானா? ஆண்டவரை தேர்ந்தெடுப்பான். அப்போ ஆண்டவரை தேர்ந்தெடுக்கும் போது அவனுக்கு பரிபூர்ணமாக எல்லாமே கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். அவன் தேவைகளை சந்திப்பார், அவனுக்கு வேண்டியவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். ஆனால் உள்ளும் புறமும் வேறு மாதிரி நடந்து கொண்டு ஒரு முகமூடியை போல உன்னை வைத்துக்கொண்டு உலகத்துக்கு ஒரு மாதிரியும் வீட்டில் ஒரு மாதிரியும் சபையில் ஒரு மாதிரி இருந்தோன்னா அது ஆண்டவருக்கு பிடித்தமான காரியம் இல்லை. இது வந்து குணம் வந்து சீர்கெட்டு போன ஒரு குணம் இது. அப்போது மனுஷனுக்காக நம்ம வாழ்கிறவங்களா இருக்கோம், ஆண்டவருக்காக வாழ்கிறவங்களா நம்ம இருக்கிறதில்ல. நம்மளே ஏமாற்றிக்கொள்கிறோம், நம்மளையே நம்ம வந்து ஒரு தவறான பாதையில் நம்ம சரியாக போகிறோன்ற நினைப்பில் நம்ம நினச்சிக்கிறோம். இப்போ கண்ணாடியில் பார்க்கும்போது ஆண்டவருடைய சாயல் நமக்கு தெரியணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குன்னு ஒரு சாயலை உருவாக்கிக்கிறோம். இரட்டை வேஷம் தரித்து கொண்டு மாய்மாலக்காரர்களாக இருக்கிறோம். இப்போது உண்மையும் உத்தமமான ஒரு வேலைக்காரன் அப்படின்னா, இல்லை ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சிஷ்யனா, உலகம் பூரா ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்கோம், நம்ம தனித்து வேறு போக்கில் போய்கிட்டு இருக்கோம். அப்படி போனோன்னா நம்ம சரியான வழியில் போகிறோன்றது அர்த்தம். இப்போது உலகம் போகிற போக்கில் நானும் போகணுன்னா நானும் அவர்களோடு சேர்ந்து அதே தவறுகளை செய்து கொண்டு நான் அவர்களோடு சேர்ந்து போவேன். ஆனால் தனித்து நிற்கிறவர்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்க எல்லாம் இந்த உலகத்தின் காரியத்தை காண மாட்டோம், அவர்கள் அதற்கு விலக்கி இருப்பார்கள். இன்னொன்று, நான் வந்து இருட்டில் நான் எப்படி இருக்கிறேன், தனிமையில் நான் எப்படி இருக்கிறேன், ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்கள் செய்யும் போது நான் எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பேன்.
ஆனால் உலகத்தின் பிள்ளைகள் இருட்டில் ஒரு மாதிரியும், அதாவது தனிமையில் ஒரு மாதிரியும், மற்றவர்களை கூட பழகும்போது ஒரு மாதிரி இருக்கும்போது என் சாட்சி அங்கே இல்லை. அப்போ என்னோட சாட்சி எப்படிப்பட்டதுன்னு நம்ம யோசிக்கணும். நம்ம யோசிக்கும் போது என்னுடைய தனிமை வாழ்க்கை, நான் தனித்து இருக்கும்போது என்னுடைய எண்ணங்கள் என்ன, நான் தனித்து இருக்கும்போது யாரும் பார்க்காதப்ப நான் என்ன பார்க்குறேன், என்னத்தை கேட்குறேன், அப்போ அது மற்றவர்களுக்கும் அது எடுத்துக்காட்டாக இருக்கிறது போல இருக்கணும். என்னுடைய குணாதிசயம் அப்போ தான் வெளிப்படுது, உண்மையான குணாதிசயம் அப்போ தான் வெளிப்படுது. அப்போது எனக்கு சமுதாயத்திலேருந்து அங்கீகாரம் வேணும்னு நான் நினைக்கிறேன்னா, இல்லைன்னா கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்காக நான் நடந்து கொள்கிறேன்னா, முதலிடம் யாருக்கு கொடுக்குறேன்? முதலிடம் முழுமையாய் அவருக்கே அர்ப்பணிக்கணும். என்னை படைத்த தேவனுக்கு, என்னை ரட்சித்த இயேசுவுக்கு, எனக்குள்ள வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிதானிக்கும் போது நான் எப்படி இருக்கிறேன், இந்த காரியத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தர் இதயத்தை பார்க்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அப்படி படிக்கிறோம், ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அதை மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சி நிதானித்து பார்த்து இதயத்தில் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறோமா, ஆண்டவருடைய பார்வையில் நேர்மை உள்ளவனாக இருக்கிறோமா, அவர் கேட்ட அந்த நேர்மை, அந்த ட்ரஸ்ட்ஃபுல்னஸ் நம்மக்கிட்ட இருக்குதா, ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். இப்போ எபேசியர் 4:11 படிப்போம். 4:11-12 ரெண்டும் படிக்கும். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த தாளந்துகள் அந்த ஆண்டவரில் நம்ம மெச்சூர் கிறிஸ்டியன்ஸாக இருக்கணும். அந்த அவர் கொடுத்த வேலையை நான் பர்ஃபெக்டாக ஆண்டவரில் நான் செய்யணும். இப்போது கர்த்தரில் உண்மையாக இருப்பவரை தெரிந்தெடுக்கிறார் அப்படின்னா, இப்போது ஒருத்தரை அப்போஸ்தலராகவும் எஃபேசியன்ஸ் 4:30 அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஸோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏற்றது போல ஒரு டேலண்ட் தராரு, ஒரு வேலையை தராரு. அதை நம்ம எப்படி செய்கிறோன்றத அந்த தாளந்து கொடுக்கப்பட்ட அந்த மனிதர்களை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போது ஒரு கிறிஸ்துவின் சீடரும் சில ஊழியங்களும் கர்த்தர் ராஜ்யத்தின் நியமனங்களில் சற்றேனும் அசைக்கப்படாதவர்கள், அவருடைய வழிகளில் இப்படி தான் நான் நடப்பேன், ஆண்டவருடைய பிள்ளையா இப்படி தான் அப்படின்னு நடக்கிறவர்களாக இருக்கணும். இப்போது இவர் மோசே அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு இருக்கும்போது அவருடைய மாமனார் அவருக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். நீயே எல்லாத்தையும் பார்க்க முடியாது, உனக்கு கீழே நீ ஆண்டவர் பிள்ளையாய் இருக்கவர், தேவனுக்கு பயப்படுகிறவர், அப்புறம் உண்மை உள்ளவர், உத்தமாக இருக்கணும், உண்மை உள்ளவராக இருக்கணும், பொருளாசை இல்லாதவராக இருக்கணும், அப்புறம் திறமைசாலியாக இருக்கணும். சும்மா ஒரு அப்பு சப்ப ஆளெல்லாம் நீ தேர்ந்தெடுக்காத, இந்த மாதிரி ஆட்களை நீ நியமித்து இந்த ஜனங்களை பார்த்துக்கிறதுக்கு நீ கொடு அப்படின்னு அவர் அறிவுரை கொடுக்குறாரு. அப்போது அவருக்கு கிடைச்ச அறிவுரை ஆண்டவருடைய வழிகளில் நடத்துறதுக்கு அவருக்கு நல்ல அறிவுரை ஒன்று கிடச்சிச்சு. நம்ம ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி அறிவுரை கொடுக்குறவங்க கூட இருக்கும்போது நம்ம வழிகள் செம்மைப்படுத்தப்படும், ஒழுங்காக நம்ம வழிகள் நடத்தப்படும். இப்போ சமுதாயத்தில் நான் எப்படிப்பட்டவன், நம்பிக்கைக்குரியவனா, என்னை நம்பி ஒரு வேலையை கொடுக்கலாமா, நான் அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவனா அப்படின்னு நம்மளை நிதானித்து இருந்து பார்ப்போம். நான் ஒருத்தவங்க கிட்ட நான் சொல்லும்போது ஆம் இது உண்மைதான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னேன்னா அதை செய்யணும். இல்லை நான் செய்ய மாட்டேன், இல்லைன்னு இருக்கணும், என் ஆம் என்று இருக்கணும். நான் ரெண்டு பக்கம் வேறு விதமாக ப்ளே பண்ணேன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளைக்கு, நான் அந்த வார்த்தைக்கு சீஷியன்ற சொல்கிற அந்த வார்த்தைக்கு நான் தகுதியற்றவனாயிடுறேன். என் குடும்பத்தில் நான் எப்படிப்பட்டவன், கணவன் மனைவி உறவில் அன்பு முழுமையாக மாயமற்றதா, அதாவது வெளியே போகும்போது நல்லா இருக்காங்க, உள்ளே இருக்கும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லா குடும்பத்திலையும் இருக்கக்கூடியது தான். ஆனால் ஒருவர் மதிக்கவும் அவர்களுடைய
அந்த ஆட்டிடியூட் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற அந்த காரியங்களை அவங்க மரியாதை கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அப்போ அது இல்லைன்னா அப்போ நான் வெளியில் போய் நல்லவன் மாதிரி இருக்கிறதுல அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. அதனால் முழுமையாக நம்பணும், என் ஒய்ஃப் இப்படி செய்ய மாட்டாங்க, என் ஹஸ்பண்ட் இப்படி செய்ய மாட்டாங்கன்னு நம்புறது மட்டும் இல்லை, நம்புகிற மாதிரி நான் நடந்துக்கணும். அது வாயில் சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அந்த முழுமையான அந்த நம்பிக்கை அவர்களுக்கு கூட வரணும். இது வந்து கர்த்தர் தந்த ஈவு என்னைய நம்புகிறோமா, எனக்கு ஒய்ஃப் வந்து ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டு. அதனால் நான் வந்து இந்த என்னோடய குடும்பத்தில் வந்து நான் ஹெட்டாக இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவாய் செய்து அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன். நான் இல்லை என்னால் இது முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்கிற தைரியம் இருக்கணும். ரெண்டு பக்கமாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைகளை நேசிக்கிறோமா, பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து அவங்க ஒரு பேர்டனாக நம்ம நினைக்கிறோமா, ஐயோ இவனை படிக்க வைக்கணுமே, இவனுக்கு இது பண்ணணுமே, இவ்வளோ செய்யணுமே அப்படின்னு நினைக்கிறோமா, இல்லை பிள்ளைகளை வந்து ஆண்டவர் கொடுத்த கிஃப்டாக நினைக்கிறோமா? எத்தனையோ வீடுகளில் உடல்நல குறைவு உள்ள ஸ்பெஷல் கிட்ஸ் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் ஹிந்து முஸ்லீம் நிறைய பேரை பார்க்குறோம். யார் வேணா இருக்கட்டும், அந்த பிள்ளை அவ்வளோ ஒரு பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்குவாங்க. ஆசையாக இருக்கும், இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு அம்மா அப்பா கிடச்சிருக்காங்க, இப்படி பார்த்துக்கிறாங்களே இந்த பிள்ளையேன்னு. அப்போது அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்துருக்குறார். அவங்க ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம். ஆனால் சில பேர் வந்து கரிச்சு கொட்டுறவங்க இருக்கிறாங்க அந்த பிள்ளைய. ஐயோ எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறான். ஆனால் அந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிற சில தகப்பன்மார்கள் அந்த மனைவியை விட்டு கூட போயிருக்கிறாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பிள்ளை கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறனால அந்த அப்பா வந்து இப்படி ஒரு பிள்ளையை நீ பற்றியே அப்படின்னு சொல்லி அவருக்கும் அதில் பங்கு இருக்குன்றத மறந்துடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்த அந்த பிள்ளைய ஒரு பேர்டனாக நினைக்காம அந்த பிள்ளையை நான் உருவாக்கணும்னு அவங்க எடுக்கிற அந்த முயற்சிகளுக்கு நம்ம ஒரு ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அந்த மாதிரி தான் ஒரு குடும்பம் இருக்கணும். குடும்பத்தில் நான் ஒரு முன்மாதிரியாக உள்ளேனா, என் பிள்ளைங்க என்னை பார்க்கும்போது என்னை காப்பி பண்ணுவாங்க, சரியா? அப்போ தகப்பன் செய்கிற மாதிரி பண்ணுவாங்க, தாய் செய்கிற மாதிரி செய்வாங்க. நீ இப்படி செய்யாதேன்னு அந்த பிள்ளைக்கு நம்ம சொன்னோன்னா முதல்ல நம்ம என்ன யோசிக்கணும், நான் அப்படி செய்கிறேனா, நான் இப்படி இருக்கிறனால தான் என் பிள்ளை என்னை பார்த்து இப்படி செய்யுது. அதனால் பரலோக பிதாவின் சித்தத்தின்படி நான் எப்படி வாழணும் அப்படின்றது தான் பார்க்கணும். அவருடைய சாயல் எனக்குள்ளே இருக்கணும்னா, இயேசுவின் சாயல் எனக்குள்ளே இருக்கணும்னா நான் அந்த மாதிரி நடப்பேன். அப்போ என் பிள்ளை என்னையை பார்த்து என் பிள்ளையும் அது போல் நடக்கும். சபையில் எப்படி இருக்கேன், போதகர் கூட என்னுடைய உறவு எப்படி இருக்குது, சபை விசுவாசிகளோட என்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்க வந்து நம்மளை வந்து இவங்க உண்மையான விசுவாசி, பிரேஸ் த லார்ட் சொல்கிறாங்க, சர்ச்சில் பாடுறாங்க, சர்ச்சில் படிக்கிறாங்க, இவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த உண்மை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும். இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்படி இருக்கிறேனா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போது ஒரு சபை மேய்ப்பர் வந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் வளர்க்குறதுல அவர் எத்தனைக்கணும் எடுக்கணும். இப்போது தேவனுக்கு உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றும். இது எபிரேயர் 13:7 சொல்கிறார். அப்போ அவருடைய முதிர்ச்சி அந்த சபையோட வளர்ச்சியில் தெரியும். சீடர்களை பயிற்றுவித்து உருவாக்குதல் அவருடைய பொறுப்பு. இப்போது நம்ம 3 இது போல் மேய்ப்பர்களை நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து தாவீது, அடுத்தது வந்து மோசே, இன்னொன்று வந்து மெய்யான மேய்ப்பன் வந்து இயேசு கிறிஸ்து. இப்போ அப்படி இருக்கும்போது தாவீதுக்கு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் வந்து என்னுடைய இதயத்தின் தாசன்னு சொல்கிறாரு. ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறாரு அவர் மகன்கிட்ட. நான் வந்து நீ உன்னுடைய தகப்பனுடைய வழிகளில் நீ சாலமன்கிட்ட சொல்கிறாரு, தகப்பனுடைய வழிகள் மாதிரி நீ நடந்துக்கிட்டீங்கன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். ஆண்டவர்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் வாங்கின ஆள் தாவீது. இது போல் எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்குமா, நான் இது போல் ஒரு லைஃப்பில் நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நான் தகுதி உள்ளேனா இருக்கிறேனா? அப்போ எல்லாருமே அதை சொல்கிறோம், ஐயோ நான் தாவீதை போல் இருக்கணும், இவரை போல் இருக்கணும், அவரை போல் மோசையை போல் இருக்கணும்னு. மோசைக்கு என்ன சொல்கிறாரு, மோசைக்கு வந்து
சாந்தம் உள்ளவர்னு பேர். அவ்வளோ ஜனங்களை கூட்டிகிட்டு போன மோசே ஒரு வனாந்திரத்தில் அந்த கூட்டம் பூரா இவரை எதிர்த்து வரும்போது போய் இடைப்படுறாரு ஆண்டவர்கிட்ட. நிச்சயமாக ஆண்டவர் முன்னாடி போகிறது சுலபம் இல்லை. ஆனால் ஆண்டவர் முன்னாடி போய் அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே எப்படியாவது இந்த ஜனங்களை அவங்க செய்த தவறையே நீங்கள் மன்னிச்சிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இடைப்பட்டு அவர்களுக்காக போராடுறாரு. ஆண்டவரும் அவருடைய கோபம் தணிந்து போகுது. இப்போ உங்களை சோதித்து பார்க்கணும். நம்ம எனக்கு உண்டி தள்ளும் விருப்பம் என்ன, இந்த உலகத்தின்படி நான் வாழணுமா, நான் எனக்கு என்னென்ன கோல் இருக்குது, என்னுடைய நினைவுகள் எதை நோக்கி போகுது, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போது மோசே ஒரு எகிப்தின் பிரின்ஸாக இருந்தவர் அதை விரும்பாமல் நான் ஒரு இஸ்ரேலைட்டாக இருக்க விரும்புகிறேன், நான் அந்த ஸ்லேவ்ஸாக நானும் ஒரு ஸ்லேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் 40 வருஷம் போய் டெசர்ட்டில் அந்த ஆடுகளை மேய்க்கிறார். அதை பார்த்த ஆண்டவர் நீ அந்த ஆடுகளை நீ நல்லா உண்மையாய் பார்த்து கொண்ட, இப்போ என் ஆடுகளை மேய்னு அவரை கூட்டிக்கிட்டு வரார். இந்த மோசே ஆசாரிப்பு கூடாரம் கட்டும்போது ஆண்டவருடைய அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுறார். ஆண்டவர் 40 அடி கட்ட சொன்னாரா, அங்கே சரி 40 39 இருந்தால் போதும் அப்படியெல்லாம் நினைக்கல. அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணார். அந்த பயம் அவருக்குள்ளே இருந்துச்சு. அந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணுன்ற அந்த காரியம் இருந்துச்சு. கவனமாக அதை செஞ்சார். அதனால் அவருடைய வார்த்தையை ஆண்டவர் அவர் வாயில் வச்சார். நமக்கு அந்த 10 கற்பனைகளை அவர் மூலமாக கொடுக்குறார். அப்போது ஆண்டவருக்கு முன்னாடி மோசே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனா அங்கே அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் அவருடைய குரலை கேட்கிறவராக இருந்தார். நேருக்கு நேர் அந்த ஆண்டவரை காணக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடச்சிச்சு. இப்போது நீங்களும் நானும் அந்த ஆசாரியனுடைய அந்த உதடுகள்லேருந்து அந்த வார்த்தையை கேட்குறாங்க அப்படின்னா எப்படி இருக்குது என்னுடைய நடை, ஆண்டவரோடு என்னோட உறவு எப்படி இருக்குது. நான் அப்புறம் நான் ஒரு ஆசாரியன் ஒரு சிஷ்யன்னா என்கிட்டேன்னு எதிர்பார்ப்பாங்களே அந்த வார்த்தை என் வாயில் இருக்குதா, நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு கவுன்சில் பண்ணும்போது ஒரு ஹெல்ப் பண்ணும்போது என் கையின் பிரயாசங்களை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன்னா, அவங்க கூட நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் நடந்து கொள்கிறது அவங்களும் பார்க்கணும், நான் உண்மையாகவும் அதில் இருக்கணும். இதுதான் உண்மையும் உத்தமமுமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. இப்போ என் ஜனங்கள் உன் ஜனங்கள்னு சொல்கிறார் கடைசியில் மோசேக்கிட்ட ஆண்டவர். முதல்ல என்னுடைய ஜனம் அந்த இஸ்ரேல் ஜனம்னு சொல்கிறாரு. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தில் அவர் உன் ஜனங்கள்னு சொல்கிறார். முதல்ல யாத்ராகமம் 3:7 என் ஜனம்னு சொல்கிறாரு. ஆனால் யாத்ராகமம் 32:7 உன் ஜனம்னு சொல்கிறார். ஏன்னா அவர் மேலே கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு ஆண்டவருக்கு. அவர் நடத்தினதில் அவர் ஆண்டவரோட பிள்ளையாய் ஆண்டவரை வாஞ்சிக்கிறவராய் அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவராய் இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, உன் ஜனம்னு சொல்லிட்டார். அப்போது ஈக்குவல் டு அந்த தன்னுடைய நிலைமையில் அவரை கொண்டு நிறுத்திக்கிறார். நீ பார்த்துக்கோப்போ, யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட்னு சொல்லி அவரை கொண்டு அங்கே நிறுத்திடுவார். அதுபோல் நம்ம அந்த மோசே அந்த ஜனங்களுக்காக போராடி ஜெபிச்சாரே, அதுபோல் நம்ம ஜெபிக்கிறோமா? நம்மளோட இந்திய மக்களுக்காக எவ்வளவோ இப்போ ப்ரேயரில் சொன்னாங்க, எத்தனை கஷ்டங்கள் எத்தனை கோளாறுகள் நடக்குது. நம்ம வார்த்தையே பிரசங்கிக்க முடியறதில்ல, பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியல. இது போல் போச்சுன்னா கொஞ்ச நாளில் நம்ம கிறிஸ்தவர்களை உருவாக்குறதுக்கு சான்ஸே இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம இந்த கடைசி காலத்தில் அந்த எஃபர்ட் எடுத்து செஞ்சால் தான் பிள்ளைகளை அந்த சண்டே ஸ்கூலில் இந்த விபிஎஸ்சில் கொண்டு வந்தால் தான் முடியும். ஆனால் அதுக்கு எவ்வளவு தடைகள். அப்போ நம்ம அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஆண்டவருடைய வேலையை செய்யணும். அதற்காக நான் போராடி ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது இந்த தடங்கல்கள்லாம் நீங்கணும். சபையில் நான் நடத்துகிற விபிஎஸ் இல்லாமல் ஊரெங்கும் நடக்கிற விபிஎஸ்க்காக நம்ம இந்த சந்தர்ப்பங்களில் ஜெபித்து இடைப்பட்டு ஜெபிக்கணும். இப்போ யோபு சொல்கிறாரு 23:10, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எப்படி பொன்னை சுத்தம் செய்யும் போது அந்த பொண்ணுலேருந்து இருக்கிற அழுக்கெல்லாம் போனப்புறம் அந்த ஆள் க்ளீன் பண்ணுற அந்த ஜுவல்லர் அவரோட முகத்தை பார்க்கும்போது அது சுத்தமாயிடுச்சு, பரிசுத்தமாக இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அப்போ அதை நெருப்புலேருந்து எடுத்துடார். அதுபோல் யோபு சொல்கிறான், நான் அந்த மாதிரி விளங்குவேன். நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு
நிலைமைக்கு வருவதை நாம் எஃபர்ட் எடுக்கணும். இப்போ பிரதான மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. யோவான் 10:11 படிங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்போது ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியத்தை, அந்த வேலையை இயேசு கிறிஸ்து ப்ராப்பராக பண்ணி முடித்தார், பர்ஃபெக்டாக பண்ணி முடித்தார். தன் உயிரையே கொடுத்தார். ஐயோ இது என்னை விட்டு விலகிடலாமேன்னு ஒரு கணம் நினச்சாலும், ஆனால் உம்முடைய சித்தம் மட்டுமே நடக்கட்டுமா ஆண்டவரேன்னு சொல்லி தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். அப்போது இந்த இயேசுவை போல, இந்த மோசையை போல, இந்த தாவீதை போல நம்ம இருக்கிறோமா? நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவருடைய வழிகளில் 100% பர்ஃபெக்டாக நம்ம உண்மையும் உத்தமமாக இருக்கிறோமா? இப்போது பிதாவின் சித்தம் செய்ய திடமனதாக இருந்தவர். காட் என்ன சொன்னார், அப்பா என்ன சொன்னார், நான் அதை முடிக்கணும் அந்த வேலையை அப்படின்னு இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஒரே மனதாய் அவர் அதை எடுக்கிறார். இப்போது பணத்தை பற்றி பேசினோம். பணம் தேவைதான், ஆனால் பணத்தாசை இருக்கக்கூடாது, அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது. இல்லை என்கிட்ட பணம் இல்லையேன்னு புலம்பக்கூடாது, அதுக்கு வேண்டிய எஃபர்ட் எடுக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வழிகளில் நடக்கும்போது அவர் நிச்சயமாக எல்லாத்தையும் சந்திப்பார். ஒரு நிமிடம் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, ஐயோ இதுக்கு இல்லைன்னு சொன்னோம் ஆனால் அதை சந்திச்சிட்டார், இதுக்கு வேணும்னு சொன்னோம் அந்த காரியத்துக்கும் சந்திச்சிட்டார். அவர் சித்தப்படி அது இருந்துச்சுன்னா நிச்சயமாக சந்திப்பார். நம்ம தேவையற்ற காரியங்களுக்கு யோசிக்கும் போது அப்போ நமக்கு அதுக்கு கிடைக்கலன்னா நமக்கு அது நம்மளே சொல்லிக்கணும், இப்போ ஆண்டவருடைய சித்தம் இல்லை. எப்போ ஆண்டவருடைய சித்தம்தான் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறோமோ நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு ஏமாற்றமே இருக்காது, ஏமாற்றமே அதில் நமக்கு வராது. இப்போ ஒரு ட்ரூ ஃபேத்ஃபுல் டிசைப்பிள் எப்படி இருப்பாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்குறதுல உண்மையாக இருப்பாங்க. அப்புறம் அவரை ஆராதிப்பதில் உண்மையாக இருப்பாங்க. வார்த்தையில் உண்மை இருக்கணும், நம்ம பேசுகிற வார்த்தையில் உண்மை இருக்கணும். பணத்தில் ஆண்டவர் கொடுத்த பணத்தை உண்மையாய் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி நம்ம அதை செலவழிக்கிறோம். அப்புறம் செயல்பாடுகளில் உண்மை, நான் நடந்து கொள்கிற வேலைகளில், நான் நடந்து கொள்கிற காரியங்களில் அதில் நான் உண்மையாக இருப்பேன். இது யாருக்கு உண்மையாக இருக்கணும்? தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், அது நிச்சயம். ஆண்டவர் முன்னாடி நம்ம ஒரு உண்மையுள்ள பிள்ளைன்னு நம்ம சொன்னால் அப்போ ஆண்டவர் நம்மளை அங்கீகரிக்கிறக்கூடிய அந்த நிலைமையில் இருக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்களுக்குள்ள உண்மை இருக்கணும். எஜமான்கள் அதிகாரிகளுக்கு உண்மையாக இருக்கணும். நான் ஒரு வேலை செய்கிற இடத்துல நாங்கள் வந்து நான் பைபிள் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், வீட்டில் படிக்க வேண்டிய பைபிளை ஆஃபீஸில் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஆண்டவருடைய வேலையை அந்த நேரத்தில் செய்யணும். இதில் வேலை செய்கிற நேரத்தில் வேலையை ஒழுங்காக செய்யணும். அந்த எஜமானுக்கு உண்மையாக இருக்கணும். ஆஃபீஸ்லேருந்து பேனா பேப்பர் பென்சில் எடுக்கக்கூடாது, எனக்கு கொடுத்தது தானே நினைக்கக்கூடாது. அங்கே இருக்கிற இடத்துக்கு அங்கே வேலை செய்கிறதுக்காக அதை கொடுத்தாரு, அதில் ஒன்று கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்புறம் சர்ச்சில் இருக்கிறேன்னா எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் உண்மையாய் செய்யணும். இப்படி குடும்பத்தில் ஆண்டவர் முன்னாடி, நம்ம வேலை செய்கிற எஜமான்களுக்கு முன்னாடி, போதகருக்கு எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும். இந்த கிம்பளம் வாங்குறவங்க ரொம்ப யோசிக்காமல் கேட்டு வாங்குறாங்க. அவங்க சம்பளம் வாங்குகிறோம், இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேலை போய் நம்ம செய்யணுன்னா அவ்வளோ ஒரு பாடாக இருக்குது. எங்கள் ஸ்கூலில் பில்டிங் பெர்மிட் வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். எல்லோரும் சொன்னாங்க காசை கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துருவான், ஏன்னா ரெடி ஆயிடுச்சுன்றாங்க. ஆனால் எங்கள்கிட்ட பேப்பர் வந்து சேரலை. நாங்கள் சொல்லிட்டோம் கொடுத்தாதான் இப்போ கட்டடம் ஆரம்பிக்கணும். அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் ஆரம்பிங்க சார், கொண்டு வந்துருவாங்க சார். ஏன்னா ஆரம்பிச்சிட்டோன்னா கிம்பளத்தை வந்து ஏற்றி வாங்கலாம், நீ ஆரம்பிச்சிட்ட காசை கொடுன்னு. நாங்கள் வேண்டான்னு சொல்லி 1 வருஷம் காத்திருந்தோம். அதான் எல்லாருமே அது மாதிரி பொறுமையாக காத்திருக்க மாட்டாங்க இல்லையா? நாங்கள் அந்த மாதிரி ஒரு வருஷம் காத்திருந்தோன்னே அவன் வேறு வழி இல்லாமல் எங்கள் கையில் ஒரு பெரிய தொங்கின முகத்தோடு கொடுத்தான். ஏன்னா 1 வாரத்துக்கு முன்னாடி தான் அவனோட பிள்ளை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்குன்னு கேள்விப்பட்டோம். பேப்பர் வரலையே நாங்கள் போய் அலைஞ்சிட்டு இருந்தப்போ, இல்லைம்மா அவரோட குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கு, 4 நாளாக இருக்கும் 5 நாளாக இருக்கும். நாங்கள் அந்த குழந்தைக்காக ப்ரே பண்ணோம். அப்போ இவரை வந்து பார்க்கும் போதும் சார் சொன்னாங்க, நாங்கள் உங்கள் பிள்ளைக்கு ப்ரே பண்ணோம் சார் அப்படின்னு சொன்னோம்.
நீங்கள் ப்ரே பண்ணிங்க, என் பிள்ளை நல்லாயிருச்சு, வீட்டுக்கு வந்துடுச்சு, அவன் நினச்சிருப்பான். ஆனால் என் கூட வர வேண்டிய காசு வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு தொங்கன முகத்தோடு அந்த பேப்பரை கொடுத்து எங்ககிட்ட பர்மிட்டாக கொடுத்தாங்க. ஸோ நமக்கு பொறுமையும் வேணும். இந்த மாதிரி காரியங்கள் செய்யும் போது அவசரப்படாமல். ஆனால் கூட இருக்கிறவங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க சொன்னாங்க, சரியான கேணங்களாக இருக்கிறீங்களே, கேட்குறவனுக்கு கொடுத்துட்டு வேலையை பார்ப்பீங்களா, அப்படி தான் நமக்கு ஐடியா சொல்கிறாங்க. அது உலகத்தின் காரியத்தில் அவங்க கொடுக்குற ஐடியா. ஆனால் அதே சமயத்தில் சில காரியங்களை இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டாங்க. இவ்வளோ இந்த வேலை செஞ்சால் இதுக்கு 5000 ரூபா, இந்த வேலை செஞ்சால் இதுக்கு 10,000 ரூபா அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதை வேறு வழி இல்லாமல் கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரே இந்த உலகமே கெட்டு குட்டிச்சவராக போயிருக்கு, ஆண்டவரே உங்கள் கையில் இதை ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை போய்கிட்டே இருக்க வேண்டியது. கேட்குற காசை ஒரு ஃபீஸ் மாதிரி கட்டிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. அது வேறது போல் நம்ம எங்கே நிதானித்து அறிந்து அந்த வேலைகளை நம்ம செய்யணும். இப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரே நோக்கம், அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். பிலிப்பியர் எடுத்துக்கோங்க, 2:13 படிக்கணும். கர்த்தர் சித்தம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தரோட வழி. பிலிப்பியர் 3:13. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கர்த்தருக்கு ஊழியம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அப்போது அந்த பலன் கொடுக்குற தேவன்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது எல்லாவற்றையும் முழுமையாய் ப்ராப்பராக செய்கிறதுக்கு, பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இப்போ கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பார்ப்போம். வழி நடத்துகிறார். அதில் நீதிமொழி 3:5-6. நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கற்றுக் கொடுத்த சங்கீதம் 25:4 படி. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். அப்போது வசனத்தை படித்தோன்னா நம்ம ஆண்டவருடைய வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கும். அவர் வெளிப்பாடு தருவார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தோன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம உடன் இருந்தார்னா அவர் நமக்கு எந்த விதத்திலையும் ஒரு கஷ்டமும் வராது, ஒரு நஷ்டமும் வராது. அதே சமயத்தில் உண்மையும் உத்தமமான வேலைக்காரனே ஆண்டவர் முன்னாடி சொல்கிறதுக்கு நமக்கு அந்த தகுதி வரும். இப்போது 1 சாமுவேல் 26:23. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. அவ்வளோதான், போதும். ஏன்னா இது சவுல் அங்கே போகும்போது, சவுல் அங்கே உறங்கிக்கிட்டு இருக்கும் போது தாவீது போய் அவருடைய கோலையும் ஈட்டியும் ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு பகுதியை கிழிச்சிட்டு வந்துடுறாரு. பாரு, உன்னை நான் கொண்டிருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய நியமித்த ஒன்றை கொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, நான் செய்யவும் கூடாதுன்னு அவனுக்கு அந்த வாரியரோட அந்த என்ன சொல்கிறது, அவன் செய்யலாம், அவன் நிச்சயமாக கொன்றுடலாம். ஏன்னா இவன் தான் ராஜா, அவனை விரட்டிக்கிட்டே கொல்றதுக்கு சவுல் வந்துக்கிட்டு இருக்கான். அந்த நிலைமையில் அவன் சொல்கிறான், நான் உன்னை தொட முடியாதுன்னு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு மனநிலைமையில் தாவீது இருந்திருப்பார். அப்போ அவ்வளோ ஒரு உண்மையுள்ள உத்தமமான அந்த மனுஷனை ஆண்டவராக தான் என்னுடைய இருதயத்தின் தாசன்னு சொல்கிறார். இப்போ என்னுடைய முடிவு என்ன, இன்று பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு என்ன, நான் என்னத்தை கற்றுக்கொண்டேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கணும்,
இதன்படி கர்த்தருக்கு என் அர்ப்பணிப்பு என்ன யோசிப்போனா, என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்குறேனா, நான் என்னோடய வாழ்க்கையை நான் நிதானித்து அறிஞ்சு நான் எங்கெங்கே நான் குறைப்பட்டு இருக்கிறேனோ அந்த இடங்களில் ஆண்டவருடைய பிள்ளையாய் முழுமையாய் அந்த பர்ஃபெக்டாக நான் இருக்கிறதுக்கு எப்படி நான் எஃபர்ட் எடுக்கிறேன். இன்று முதல் என் வாழ்வில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறேன். என்னுடைய மாற்றங்கள் மற்றவர்களுக்கு உபயம் உள்ளதாக இருக்க போகுதா. என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாருன்ற அந்த நினப்பு எனக்குள்ளே இருக்கும்போது அதை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, என்னையே ஒப்பு கொடுத்து, என் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, என் சபையை ஒப்பு கொடுத்து, அங்கே நான் ஒரு சாட்சியாய் வாழும்போது மற்றவர்களும் அதற்கு அதே மாதிரி எல்லோரும் உருவாக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ குறைபாடுகள் நீக்கப்படும். இப்போ நம்ம 10 பேர் அந்த முடிவெடுத்தோன்னா, நம்ம போய் 10 பேரோட பழகும்போது அந்த 10 பேர் அப்படியே பெருகி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக அந்த ஒரு கூட்டமாக நம்ம மாற ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா. நன்றி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையும் உத்தமமும். அவங்க தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை அவர் உண்மையும் உத்தமமாய் அவர் மேய்த்தார். அரசாளும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மோசே உண்மையும் உத்தமமாக இருந்தபடினாலே கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களை நடத்தி செல்வதற்கு கர்த்தர் அவர் ஊழியக்காரராக தேர்ந்தெடுத்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, பிரதான மெய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு அறிந்திருக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அந்நிய சத்தத்திற்கு நாம் செவி கொடாமல் விலகி ஓடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய மந்தையிலே நாம் ஒருவராக இருப்போம், கர்த்தருடைய சீசர்களாக இருப்போம். இந்த சிஸ்டர் எடுத்ததனுடைய காரியம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து எதை ஜனங்களுக்கு போதிக்கிறாரோ அது தம்மை போலவே அவர்களும் இருக்கும்படிக்கு தான் ஆண்டவர் அவருக்கு போதித்தார். இயேசுவை போல நம்ம வாழணுன்றதுக்காக. ஸோ நம்ம ஒரு உண்மையுள்ள ஒரு சீசனாக இருக்க வேண்டும் என்றால், அவங்க சொன்னாங்க அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பேனா பென்சிலை கூட எடுத்து வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. உண்மையாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே உண்மைத்துவத்தை, அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கர்த்தர் அதை விரும்புகிறாரு, அந்த உண்மையை எதிர்பார்க்குறாரு. சர்ச்சில் வீட்டில் நல்லா ஜெபிக்கலாம், ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிட்டு டயத்தை ஒழுங்காக வேலை செய்யாமல் வேறு ஏதோ செஞ்சிட்ருக்கோம்னு சொல்லி அதுவும் இருக்கக்கூடாது. நல்ல காரியங்களை சொன்னாங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, அப்பா, சகோதரிக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க, அதனாலே நாங்கள் உங்களுடைய சீசர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவர், இந்த உண்மையுள்ள மனுஷர்களாக எங்களை கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவரே, காலத்திற்கு ஏற்றாற் போல நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளாமல் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை போல நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, அருமையான சகோதரி ஆண்டவரே சிஸ்டர் ரோஸ்லின் நிர்மல்நாதன் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவரோடு வந்திருக்க பிரதர் நிதின் பிரதரை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. நிர்மல் பிரதரை அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய ஸ்கூலை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவங்க அநேக பகுதிகளுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறாங்கப்பா. அநேக வாலிபர்களுக்கு, அநேக ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து அநேகரை கர்த்தரண்டை திருப்பும்படிக்கு ஆண்டவரே நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்தி உண்மை துதிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவர் ஒரு நல்ல சாட்சியை கேட்டோம். காத்திருந்து பொறுத்திருந்து ஆண்டவரே எந்த ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் அந்த ஆண்டவர் அந்த அப்ரூவல் வாங்குறதுக்கு அவங்க நின்னாங்கப்பா. கர்த்தர் அதுக்கு உண்டான பலனை கர்த்தர் நீங்கள் கொடுத்தீங்க. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, முழு குடும்பத்துக்கும் தெய்வீக சுகத்தை, தெய்வீக சந்தோஷத்தை, தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் நீங்கள் கொடுக்கப்பா. ஆண்டவரை இன்னும் ஆண்டவரே அவங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இன்னும் அநேகருக்கு அவங்களை எடுத்து பயன்படுத்துங்க. அநேக சகோதரிகளை ஆண்டவரை எடுத்து கட்ட கர்த்தர் கிருபை தாருங்க. ஆண்டவர் எத்தனையோ இடங்களில் குடும்ப முகாம் நடத்துகிறாங்க, வாலிபர் முகாம் நடத்துகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடத்தி கொண்டிருக்கிறாங்கப்பா. அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய மந்தையில் ஆண்டவர் ஒரு ஆடா
அதாவது சோரம் போகாத ஆடாக மிகுந்த பலன் கொடுக்கிற நல்ல ஒரு திராட்சை கொடிகளாக அப்பா இவருடைய ஊழியத்தில் அநேகரை ஏற்படுத்த வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் அவரோடு இருப்பதாக ஆண்டவரே இன்னும் 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 ஆண்டவரே மேன்மையாய் இன்னும் மேன்மையாய் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அப்பா நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படி எருசலேமிலே யூதாயாவிலே சமாரியாவில் உலகத்தின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு எல்லைகளிலும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய ஊழியக்காரரை ஆண்டவரே சாட்சிகளாக வைப்பீராக. ஆசீர்வதிங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.